இந்த ஆண்டு முழுக்கவே நம்ம அஜித் சாருடைய ரசிகர்களுக்கு உகந்த நாட்கள் அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டு துவக்கத்துல அஜித் சார் நடிப்புல பல வருடங்களாக இழுபறியில இருந்த விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. படம் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்க ஆக்ஷன் திரைப்படமாக ரிலீஸ் ஆச்சு. என்னதான் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இந்த படத்தை குறை சொன்னாலுமே, வசூலிலும் சரி, ஆக்ஷன் காட்சிகளிலுமே சரி, இந்த படத்தை அடிச்சுக்கவே முடியாத அளவிற்கு படம் ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சது. அதனடுத்து பார்த்தீங்கன்னா, வெறும் 2 மாத இடைவெளியில அடுத்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணாரு நம்ம ஏகே அவர்கள். குட் பேட் அக்லி அப்படின்ற இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா ஏகே ரசிகர்கள் எதிர்பார்க்காத வகையில ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணுச்சு. ஸோ ஆதிக்கிடமிருந்து இப்படி ஒரு அவுட்புட்டை யாருமே எதிர்பார்க்கல. நம்ம அஜித் சாரை எப்படியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ரசிகர்கள் நினைத்தார்களோ அப்படியெல்லாம் நம்ம ஏகே அவர்களை காட்டி ரசிகர்களை உற்சாகப்படுத்தினாரு. ஆகையால அடுத்தடுத்த படங்கள்ல ஆதிக்குடன் நம்ம அஜித் சார் இணைய வேண்டும் அப்படின்றது ரசிகர்களுடைய வேண்டுகோளாகவுமே இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது ஏகே அவர்கள் வெளிநாட்டுல கார் பந்தயத்துல ரொம்பவே பிஸியாக இருக்காரு. தொடர்ச்சியாக அங்கு கார் பந்தயங்களை வென்று பதக்கங்களை குவிச்சிட்டு இருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நம்ம ஏகே அவர்கள் அடுத்த 2 வாரத்துல சென்னை திரும்ப இருக்காராம். சென்னை திரும்பிய உடனேயே கேப்டனுடைய சமாதிக்கு விசிட் அடிக்க இருக்காராம். சோ கேப்டன் மறைந்த பொழுது நம்ம அஜித் சரண வர முடியல. அவர் வெளிநாடுல படப்பிடிப்புல பிஸியாக இருந்தாரு. ஆகையால தற்போது கேப்டனுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக ஏகே அவர்கள் குடும்பத்துடன் கேப்டனுடைய கோவிலுக்கு வர இருக்காராம். இந்த தகவல் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.